அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே பண்ணலன்னா, அட்லீஸ்ட் அந்த பிளே ஆஃப்ஸ், குவாலிஃபயர்ஸ், செமிஃபைனலுக்கே வரல அவங்க. அப்படியே லீக்லயே அவுட் ஆயிருக்காங்க 2, 3 டோர்னமெண்ட்டா. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். ஸோ அவங்க இந்த பர்ட்டிகுலர் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா, எந்த பேட்டர்ஸ் கீயா இருப்பாங்க? ஹாரி ப்ரூக்கோட ஆரம்பி. ஹாரி ப்ரூக் தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும். எங்க எனக்கு என்னன்னா, இங்கிலாந்து ஆடுறப்போ ஆனஸ்டா சொல்லணும்னா, இந்த வாட்டி இங்கிலாந்து வந்து யாரும் அப்செட் பண்ண போறாங்க? அதுதான் என்னோட கொஸ்டின். கரெக்டா இங்கிலாந்துக்குனே ஒரு டீம் வரும். 2011ல இருந்தே பார்த்தாலும் சரி, நெதர்லாந்து வருவாங்க. இங்கிலாந்து யாரும் அப்செட் பண்ண மாட்டாங்க. இங்கிலாண்டே அப்செட் பண்ணிடும். அது ஓகே. அதான் மேட்டர். ஏதாவது ஒரு அசோசியேட் நேஷன் கிட்ட அடி வாங்குவோன்னே அளவெட்டு செஞ்ச மாதிரியே வருவாங்க. சோ அதுதான் இங்கிலாந்து. இந்த வாட்டியும் வந்து கண்டிப்பா அப்செட் நடக்கும் போதுனா இங்கிலாந்து டீம் தான். ஆனா நிறைய கோஆர்டினேஷன் இல்லடா. இப்போ வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு பாக்குறாங்க. ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ஆன் டாப் ஆஃப் இட், பட் அந்த ஸ்ட்ராங்கா அந்த கோர் இருக்கான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ பட்லர் வந்து நாட் இன் கிரேட் ஃபார்ம். நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. ஐ மீன் தே கான்ட் பிரிங் பேக் ஸ்டோக்ஸ், அது வேற விஷயம். பட் அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல நியூசிலாந்துக்கு அதே ப்ராப்ளம் தான் இங்கிலாந்துக்கும் இருக்கு. அவங்களோட மொத்த பிலீஃப்மே ஆன் ஸ்டார்ட் ஆஃப் ஃபில் ஷாட். இப்போ வந்து ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணிட்டாங்க 3 மேட்ச். எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான். சாம் கரன் வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு பேட்டிங் மூலியமோ பவுலிங் மூலியமோ. பட் ஸ்டில் இந்தியா மாதிரி பிச்சஸ்ல ஆடுறப்போ வந்து அவங்க ஃபில் ஷாட் வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல ஜேக்கப் பெத்தரோட இந்த ஃபயர் பவர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுதுனால கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை ரன் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபில் ஷாட் அட்டாக்கிங். அதுக்கப்புறம் வந்து பாசிபிளி